ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஜிக் ஆசிட் சோப் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த சோப் நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸஸ் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். சோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 3 விதமாக செய்யலாம். மெல்ட் அண்ட் போர் சோப் இருக்குது, கோல்ட் ப்ராசஸ் சோப் இருக்குது, ஹாட் ப்ராசஸ் சோப் இருக்குது. ஸோ இந்த 3 மெத்தட் வச்சு நம்ம வந்து சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நாம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிற சோப் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போர் சோப் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெல்ட் அண்ட் போர் சோப் வந்துட்டு ஆல்ரெடி சோஃபனிகேஷன் எல்லாமே ஆகி லை எல்லாமே வந்து தனியாக வெளியே போகி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெர்பல் பேஸாக தான் நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஸஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்றப்ப நம்ம பார்த்து வாங்கணும். எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ், பேரபன் அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாத மாதிரி ஒரு நேச்சுரலான பேஸஸ் வந்து கிடச்சா நம்ம அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் மில்க் சோப் பேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சோப் பேஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோட் மில்க் சோப் பேஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் இருக்குது, கோகோனட் மில்க் சோப் பேஸஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிசரின் சோப் பேஸஸ் இருக்குது, ஷியா பட்டர் சோப் பேஸஸ் இருக்குது, ரெட் ஒயின் பேஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேசிஸ் வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி பேசிஸ் வந்து வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பேஸ் எடுத்திருக்கேன்னா கோட் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த கோட் மில்க் பேஸில் வந்து கோட் மில்க்கை வந்து ஆட் பண்ணி தான் அந்த பேசிஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா கோட் மில்க் பவுடரை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த பேசிஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு 3 to 5% கூட தான் நம்ம வந்துட்டு அடிட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடணும். ஸோ அதுதான் இது உள்ளே இருக்க ஒரு ட்ராபேக்கு. ஏன்னா அது ஆல்ரெடி வந்துட்டு ஆயில் லை எல்லாமே மிக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு லை எல்லாமே வெளியே போயிட்டு ஒரு பேஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இதில் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆயிலும் வாட்டரும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் வந்து மேலே அப்படியே ஒரு மாதிரியாக வாட்டரை நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சிடும். மேலே அப்படியே தனித்தனியாக பபிள்ஸாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வாட்டர் லெவல் அதிகமாகிருக்கும், அப்படி இல்லைனா ஆயில் லெவல் வந்து நம்மளுக்கு அதிகமாகிருக்கும். ஸோ அதனால் ஆயில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மோர் தென் 2 ட்ராப்ஸ் மேலே எடுக்காதீங்க. இதில் நம்ம சோப்பில் ஆல்ரெடி நம்ம வந்து விட்டமின் இ ஆயில் அந்த மாதிரி நம்ம நிறையவே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மேலே வந்து எடுத்துடாதீங்க. அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சோப் வந்து ஒரு மாதிரியாக கிளிசரிங் அப்படி மேலே வெளியே வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோமே. ஏன் வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சோப் பேஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு. நீங்கள் அதிகமாக ஊற்றுறீங்க அப்படின்னா சோப் வந்து ஹார்ட் ஆகாது. ஒரு மாதிரி கொழன்னு அப்படியே அமுக்குனா அப்படியே உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அந்த க்ளே வந்து நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம்னு உள்ளே போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சோப் இருக்கும். ஒருவேளை ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிளிசரின் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லெஸ் குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வாட்டர் நீங்கள் வந்து சோப் பேஸஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டேப் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் சோப் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதோட ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து வராது. ஸோ இப்போ இந்த கோஜிக் ஆசிட் சோப்பில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக யூஸ் பண்ணும்போது கோஜிக் ஆசிட் பவுடர், நெக்ஸ்ட் கோஜிக் ஆசிட் டிப்ளமேட்டுன்னு இன்னொரு பவுடர் இருக்குது. கோஜிக் ஆசிடோட அட்வான்ஸ் வெர்ஷனே சொல்லலாம். ஸோ அந்த பவுடர் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, குளூட்டோதயான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். குளூட்டோதயானுமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் இந்த பிக்மெண்ட் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4th இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியாசினமைடு எடுத்திருக்கோம். நியாசினமைடுமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நியாசினமைடு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மல்பெரி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லிக்கோரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். லிக்கோரைஸ்னால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதிமதுரம். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நம்ம வந்து பவுடர் ஃபார்மாக எடுக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ராக்டாக நம்ம வந்து எடுக்கிறப்போ இன்னுமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய தான். இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்க்ரீடியன்ட் தான். இந்த 6 இன்க்ரீடியண்ட்டுமே 5%க்குள்ளேயே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக வந்துட்டு அடிட்டிவ்ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலோ விட்டமின் இ ஆயிலோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக சேர்க்குறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சோப் வந்து திக்காகாது, நுரைக்காது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதனால தான் வந்துட்டு 3 to 5%க்குள்ளே வந்து முடிச்சிடணும் சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 6% இருக்கும் போகலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு கிளிசரின் மட்டுமே இருக்கும். இந்த கோட் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 5%க்குள்ளே நம்ம வந்து நம்ம போயிட்டு அந்த சோப் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம போய் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோப் வந்து ரெடி பண்ணுறப்போ நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுமே நம்ம வந்து பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபாலோ பண்ணுறப்போ நிறைய இது எல்லாமே இருக்குது. குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பெட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு எடுக்க போகிறது எல்லாமே ஆசிட்ஸ் பேஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான ஆசிட்ஸ் கிடையாது, நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆசிட்ஸ் தான். ஸோ இருந்தாலுமே நம்ம வந்துட்டு பக்கத்தில் கிட்ஸ் அண்ட் பெட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுதான் வந்து மெயின் திங். ஸோ வாங்க இப்போ போய் சோப் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோட் மில்க் சோப் பேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் ஒரு 2 சோப் வந்து செய்கிறதுனால 200 கிராம்ஸ் வேணும். நான் 200 கிராம்ஸ்னால் 200 கிராம்ஸ் எக்ஸாக்டாக எடுக்காமல் ஒரு 215 அந்த மாதிரி அடிஷ்னலாக எடுத்தால் தான் வந்துட்டு சோப் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். அப்போ தான் 200 வந்து 2 பார் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சோப் வந்து நீங்கள் தொடுறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கட்டிங் போர்டு அந்த நைஃப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் சோப்போட லைஃப் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு வரும். அதனால தான் சொல்கிறேன். இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 to 25 டேஸ் வரைக்கும் வரும், நம்ம ப்ராப்பராக வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. இப்போ நம்ம வந்துட்டு சோப் பேஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி எடுத்துக்கலாம். அலுமினியம் எடுக்காதீங்க, அது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் வந்து எல்லாமே நான் இந்த பீக்கரில் போட்டுடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ml வரைக்கும் வந்துட்டு இந்த வாட்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, இதோட கெப்பாசிட்டி வந்து 350 ml வரைக்கும் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த சோப் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் வந்துட்டு மெல்ட் அண்ட் போர் சோப்லேயே வந்துட்டு 2 விதமாக வந்து மெல்ட்டிங் டெக்னிக் நான் சொல்லித்தரேன் இப்போது. ஒரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு மெத்தடில் சொல்கிறேன். அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு ஓவன் இருக்குது அப்படின்னா, அந்த ஓவனில் நீங்கள் 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும், இது கம்ப்ளீட்டாகவே நல்லா மெல்ட் ஆகி டிசால்வ் ஆகிடும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அவனில் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு என்னென்ன அடிட்டிவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது காட்டுறேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கோஜிக் ஆசிட் ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் அப்படின்றதுனால இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்துட்டு கோஜிக் ஆசிட் தான். இது நான் வந்து விஜய் இம்பெக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த வெப்சைட்லேருந்து வாங்கிக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேறு எதுனா வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வாங்கிக்கோங்க. இது இப்போ பாருங்கள், நான் இதிலேருந்து 1 கிராம் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் அண்ட் போர் சோப்பு பொறுத்த வரைக்குமே நம்ம டோட்டலாக அடிட்டிவ்ஸ் நம்ம எதாவது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3 to 5% நம்ம வந்து முடிச்சிடணும். ஸோ இந்த ஸ்பூன் வந்துட்டு கரெக்டாக, இந்த ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரெக்டாக 1 கிராம் வந்து வரும். ஸோ கோஜிக் ஆசிட் மட்டுமே நான் வந்துட்டு 1 கிராம் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் கீ இன்க்ரீடியண்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளூட்டோதயான், குளூட்டோதயான். ஸோ இதுவுமே வந்துட்டு ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இருக்கிறதுலே வந்து எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளூட்டோதயான் தான். இந்த குளூட்டோதயான் வந்து ஜஸ்ட் 10 கிராம்ஸே வந்துட்டு 750 rupees கிட்ட வருது நம்ம ஊரில். ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் நான் வந்து எடுக்க போகிறது இல்லை, இது வந்துட்டு 0.5 கிராம் தான். ஸோ இதுலேயே வந்துட்டு கால்வாசி நம்ம எடுத்தாலே போதும், அதுவே வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ குளுட்டோதயான் இன்க்ரீடியண்ட்டு, ஸோ அதுவுமே நான் அதில் கொட்டிடுறேன். எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் தான். இது வந்து கோஜிக் டிப்ளமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிடோட பெட்டர் வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த கோஜிக் டிப்ளமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த கோஜிக் டிப்ளமேட்டுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.5 கிராம் தான் எடுக்க போகிறேன். 1 கிராம் நான் வந்து எடுக்கலை. ஓகே, நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் கோஜிக் டிப்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ட் தான், இப்போ ரீசெண்டாக கூட எல்லாமே போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாசினமைட் தான். நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவுமே வந்துட்டு ஒரு 0.5 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் நியாசினமைட் வந்துட்டு போட்டுட்டேன். எஸ். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்கோரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுக்கிறேன். எனிவே இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது டிசால்வ் பண்ணுறது நீங்கள் ஒன்று டிஸ்டில்டு வாட்டர் தான் நீங்கள் எடுப்பீங்க. நார்மல் டேப் வாட்டர்லாம் எடுத்திங்கன்னா சோப் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் லிக்கோரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்துகிட்டு இது வந்துட்டு ஒரு 1 கிராம் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். லிக்கோரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா அது டிசால்வ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்துட்டு ஒரு லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ டிஸ்டில் வாட்டருக்கு பதிலாக நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி நான் வந்து டிசால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவுமே இன்னுமே பெட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்பெரி லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த மல்பெரி லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட்டுமே நான் வந்துட்டு 1 கிராம் வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட்மே நான் போட்டுட்டு நல்லா வந்துட்டு நல்லா டிசால்வ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக நல்லாவே டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்துட்டு நம்ம சோப் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்துட்டு இதில் போர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சோப் போயிட்டு நம்ம மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அவனில் வைக்க பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவனில் வைக்காமல் இருந்துடலாம். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு கிளாஸ் பீக்கர் மாதிரி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டபுள் பாயிலிங் மெத்தடே பண்ணுங்கள். அவன் வந்து வேண்டாம். ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு போதும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே மெல்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப் வந்து ஓவர் ஹீட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு மெல்ட் ஆகியிருக்கு, இன்னும் எவ்வளோ மெல்ட் ஆகணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து 30 செகண்ட்ஸில் மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ வந்து 1 மினிட் நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 மினிட் டைம் வந்து இப்போ முடிய போகுது. ஸோ முடிஞ்சோடனே நம்ம எடுத்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்துட்டு மெல்ட் ஆகியிருக்குன்னு. ஸோ ஓரளவுக்கு ஹீட் உங்களால் தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வந்து மெல்ட் ஆகி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டிசால்வ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து வைப்போம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஐடியா தான். அவனில் செஞ்சு நம்ம சோப் வந்து மெல்ட் பண்ணுறதுமே ஈஸியஸ்ட் வே தான். ரொம்பவே வந்து மோர் தென் 2 மினிட்ஸ் மேலே டைம் எடுக்காது. ஸோ இப்படி வச்சு நம்ம மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஓகே, இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ஜஸ்ட் இப்படியே வச்சு ஸ்பூன் வச்சு நான் இது பண்ணி பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆறணும், இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த அடிட்டிவ்ஸ் எல்லாமே உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாக இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இதில் போர் பண்ணுறீங்க, அடிட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றப்போ வந்துட்டு அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து சுத்தமாகவே குறைஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சூடு வந்து ஆறினோடனே போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஆட் பண்ண உடனே ஒரு மாதிரியாக ஒரு கலர் வந்துருக்கு. ஸோ இது வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டோட கலர் தான், லிக்கோரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்டோட கலர் தான் இது. ஸோ நேச்சுரல் கலர் தான், நம்ம கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சீட் ஆயில் ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப ஆட் பண்ணலை. எஸ். ஸோ கேரட் சீட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுவுமே பார்த்து யூஸ் பண்ணல அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் தான். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலுமே வந்துட்டு ரொம்பவே இதுவாக இருக்கும்.
ஸோ எசென்ஷியல் ஆயிலுமே வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கையில் பட்டுடுச்சு அப்படின்னா ரொம்பவே எரிய ஆரம்பிக்கும். ஸோ எசென்ஷியல் ஆயிலுமே வந்துட்டு 1 கிராம் மேலே வந்து ஆட் பண்ணாதீங்க. எஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் மோல்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மோல்டு மட்டும் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி சில சோப்ஸில் ரெடி பண்ணதுனால இப்படி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து போர் பண்ணிடுறேன் மோல்டில். எஸ், ஒரு சோப் ஃபில் ஆகிடுச்சு. இன்னொரு சோப்புமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம இதில் போர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கே தெரியும் பேஸ் வந்து எவ்வளோ எடுத்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 200 கிராம் சோப்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுங்க. ஸோ இப்போ இது வந்து நான் செல்ஃப் யூஸ்க்கு வந்து எடுக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணலை. இதுவே நான் வந்து கமர்ஷியலுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு அது மேலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பபுளாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. பாருங்க, நான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். சோப்போட கலரே வந்துட்டு ஒரு மைல்டான சாண்டில் கலரில் தான் வந்திருக்கு. ஸோ கேமராவில் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ இந்த சோப் வந்துட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டோனாலே நல்லா செட் ஆகிடும். ஸோ எடுத்துகிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வந்துட்டு என் ஃபேஸில் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த சோப் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சோப் வந்துட்டு கண்டிப்பாக ஜூன் மந்த்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அது ஸ்டில் இன் டெஸ்டிங் மோடில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நானுமே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கேன். இந்த சோப் வந்துட்டு ஜூலை மந்த்லேருந்து இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்டனிங், பிரைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங், நீங்கள் எந்த டேக் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி, லைட்டன் பண்ணி, பிக்மெண்டேஷனுமே ரெடியூஸ் பண்ணி நல்லா ஸ்கின்னை வந்து ஒரு ஈவன் டோனாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் 1 ஹவர் கழிச்சு அன்ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டேன். ஏன் வந்து பேக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா கிளிசரின் வந்து மேலே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் சோப் வந்து யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். ஸோ அதுக்காக தான் உடனே பேக் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்கின்னை காட்டுறேன். லெஃப்ட் சைட், ரைட் சைட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் நான் வந்து என்னோடய ஸ்கின்னை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் ஜூம் பண்ணி கிட்டோட காட்டுறேன் பாருங்கள். காலையில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு என் ஸ்கின் அப்படியே தான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ போயிட்டு இந்த சோப்பு வச்சு இந்த ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இந்த சோப்பு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு நல்லா ஸ்கின்னில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடணும். 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா தான் இதோட பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ வாங்க, நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய கைக்கு நான் வந்துட்டு சோப் போட்டுட்டேன். நான் இந்த கையில் நான் வந்து சோப் போடல, இந்த கை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், நான் ஸ்கின்லேயுமே நான் சோப் போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து விட போகிறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் ஸ்கின்னில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றது. இது ஏன் வந்து 5 மினிட்ஸ் வந்துட்டு விடுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கை நல்லாவே காஞ்சிடுச்சு. நான் சோப் வந்து இது வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதுக்குமே நம்ம வந்துட்டு வித்தியாசம் பார்க்கலாம் இந்த கையில். ஸோ அதே மாதிரி இந்த கையில் வித்தியாசம் பார்க்கலாம். பாருங்கள், என் ஸ்கின்னுமே வந்துட்டு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் என் ஸ்கின்னை. பாருங்கள், நான் என்னோடய ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து நல்லா வைப் பண்ணிடுறேன். வைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருந்துச்சு வாஷ் பண்ண உடனே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, இந்த கைக்கும் இந்த கைக்கும். நல்லா தண்ணி கூட இருக்குது. நான் நல்லா வைப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது கையில். இதுலேயும் பாருங்கள், நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது இந்த சோப்பில். நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் வந்துட்டு இருந்திருக்கு. நான் ஃபேஸ் நல்லாவே வைப் பண்ணிடுறேன். ஸோ என் ஸ்கின்னுமே வந்து அங்கே இங்கே வந்து பிக்மெண்டேஷன்லாம் வந்து இருக்குதான். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணது ரெடியூஸ் ஆகுமே. இந்த சோப் நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களே பாருங்கள், நல்லா எனக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாவே குறைஞ்சி வருது. இது மட்டும் இல்லாமல், இந்த சோப் மட்டும் இல்லாமல் கோஜிக் ஆசிட் க்ரீமுமே நாங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த க்ரீமுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலேயே நான் அந்த சோப்பும் க்ரீமும் யூஸ் பண்ணுற க்ரீம் வந்து நான் லாஸ்ட்டு 9 to 10 மந்த்ஸ் கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். நல்லா பாருங்கள், நான் நல்லா கிட்ட நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு சேஞ்சஸ், நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ, நல்லா ஸ்கின் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா ஸோ பாருங்கள். ஸோ
இப்போ சோப்பு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் இப்போ வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த சோப்பு வந்துட்டு என்னென்னா, நீங்கள் ஸ்கின்ல வந்துட்டு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விடுங்க. நல்லா 1 மினிட் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா, அது நம்ம ஸ்கின்ல நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லீவ் அவே ப்ராடக்ட் இல்லை, வாஷ் அவே ப்ராடக்ட் இது. லீவ் அவேனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, க்ரீம்ஸ், கோஜிக் ஆசிட் க்ரீம்ஸு, கோஜிக் ஆசிட் லோஷன்ஸு அதெல்லாம் நம்ம ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நம்ம ஸ்கின்லேயே இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ்லேயே நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகிடும். ஸோ அப்படி இருந்தாலுமே மோர் தென் 4 to 5 ஹவர்ஸ் வந்து இருக்கிறதுனால இன்னும் ஸ்கின்னுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் தான். ஸோ நம்ம வந்து சோப்பாக வந்து யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பெனிஃபிட்டும் இருக்காது, ரிசல்ட்டும் வராது. நிறைய பேர் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டே வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம் தான், இப்போ நீங்கள் ஸ்கின்ல போட்டிங்க அப்படின்னா அது அந்த சோப்போ இல்லை எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அது ஸ்கின்ல வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் விடணும். விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு வந்து தெரியுமே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த சோப் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னஸ் தெரியும். ஸோ நான் வந்துட்டு இந்த கையில் நான் வந்து போட்டேன் இல்லையா, போட்டுட்டு வாஷ் பண்ணுற அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த கைக்கு நான் வந்து போடவே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, அதுவே தானாகவே மாறுது. ஸோ இருந்தாலும் நீங்களே பாருங்கள், இந்த கைக்கும் இந்த கைக்குமே பாருங்கள். இந்த கைக்கு நான் வந்து போட்டிருக்கேன், இது வரைக்கும் தான் போட்டேன், இது வரைக்கும் போட்டது பாருங்கள். அதே மாதிரி இந்த கையிலையும் பாருங்கள், போடாத கை இது. ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நான் இப்போ ஸ்கின்ல கூட எந்த ஒரு மேக்கப்புமே நான் வந்து போடல. நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த மேக்கப்புமே இல்லை, லிப்ஸ்டிக் தவிர்த்து எதுவுமே நான் வந்துட்டு போடல என் ஸ்கின்ல. அப்படியே ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது சோப்ஸ் வந்து ரெடி பண்ணணும், அப்படி இல்லை சோப்பை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை பற்றி போடுறேன். அதே மாதிரி இந்த சோப் வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சோப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகும். கோஜிக் ஆசிட் இருக்கிற எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே ட்ரை ஆகும். நார்மலாக நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ட்ரை ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மாய்ஸ்சரைசர் வந்து மஸ்ட்டு. அதுவும் நம்ம வின்டரில் இருக்கோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்து போடுங்க. நீங்கள் சம்மர் டைமில் இருந்தாலுமே போடுங்க தயவு செஞ்சு. அப்படி போட்டிங்கன்னா தான் வந்துட்டு ஸ்கின் இன்னும் நல்லா மாய்ஸ்சராக ஆகி நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். அப்போவே ஸ்கின்னுக்கு வந்து எந்த டேமேஜுமே இருக்காது. மாய்ஸ்சர் இல்லாத ரீசனால தான் ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷனுமே தானாக வருது. ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறப்போ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. SPF 50 மேலே இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். இல்லை SPF 50 கிடச்சாலுமே ஓகே தான், இல்லை அது மேலே கிடச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.